Hi students, welcome to NEET Toppers Tricks. First of all, நம்ம subsequentா NEET 2026க்கான full guidance நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை தொடர்ந்து எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு ப்ரைவேட் காலேஜஸில் என்ன ஃபீஸ்னே தெரியாமல் போயிட்டு அப்படியே ஜாயின் பண்ணுறீங்க. ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க அப்படிங்கிறது தெரியாமல் போயிட்டு டைரெக்டாக ஜாயின் பண்ணுறீங்க. அந்த மாதிரி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா என்னால் ஃபீஸ் வந்து சப்சிக்வெண்ட்டாக என்னால் செகண்ட் இயர் தேர்ட் இயரில் என்னால் கட்ட முடியல, அதனால நான் டிஸ்கன்டினியூ பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு சில பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காண்டி தான் நான் எவ்ரி இயர் நான் வந்து காலேஜஸில் என்ன ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்களோ அந்த ஃபீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பே பண்ணதுக்கப்புறம் அவங்களோட ரிசிப்டை வச்சு நான் ஒரு ஃபீஸ் உங்களுக்கு வந்து டைரெக்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன் இவ்வளோ தான் ஃபீஸ் அப்படின்ட்டு. அதையும் வந்து யாருமே அவேர்னஸாக எடுத்து பார்க்க மாட்டீங்க. திருப்பி சொல்கிறேன், ப்ரைவேட் காலேஜ் அப்படிங்கிறது சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு கார்ப்பரேட். ஸோ அங்கே வந்து நீங்கள் ஃபீஸ் கொடுத்தா தான் படிக்க முடியும். செகண்ட் இயரில் என்னால் ஃபீஸ் கட்ட முடியல, எனக்கு ஒரு 2 month நீங்கள் டைம் தாங்கன்னா எந்த காலேஜும் தரமாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ 5.5 வருஷத்துக்குமே என்னால் வந்து ப்ரைவேட் காலேஜஸில் காசு கட்ட முடியும். என்கிட்ட ஒரு 70 லட்சத்துலேருந்து 80 லட்சம் என் கையில் இருக்குது. நான் 5.5 வருஷமே படிக்கிற வரை எனக்கு அந்த 80 லட்சம் போதும் அப்படின்னு இருந்தால் மட்டும் நீங்கள் ப்ரைவேட் காலேஜஸில் போய் ஜாயின் பண்ணுங்கள். இல்லைனா ப்ரைவேட் காலேஜஸில் கையெடுத்து ஒரு கும்பிட போட்டுட்டு வெளியில் வந்துடுங்க. ப்ரைவேட் காலேஜ் பக்கம் போயிடாதீங்க. திருப்பி சொல்கிறது. அதே மாதிரி லோன் வாங்கி படிக்கிறீங்க, அசட் வச்சு லோன் வாங்கி படிக்கிறீங்கன்னா படிங்க. இல்லை சார் என் கையில் ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு இருக்குது, செகண்ட் வருஷத்துக்கு நான் 2வது வருஷம் நான் பார்த்துக்கிறேன், ஏதாச்சும் லேண்டை விற்று கூட நான் அப்படிங்கிறத வந்து இங்கே பேசாதீங்க. இப்போயே ரெடி பண்ணிடுங்க. இப்போயே அட்லீஸ்ட் ஒரு 3 இயர்ஸுக்குனாச்சும் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்த 3 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 2.5 இயர்ஸ்க்கு நீங்கள் ஃபீஸ் ரெடி பண்ணிடலாம். ஸோ திருப்பி சொல்கிறேன், ஏன்னா லாஸ்ட் 2 to 3 இயர்ஸ் நான் கைட் பண்ணிகிட்ருக்கேன். 3 இயர்ஸ் 2 to 3 இயர்ஸ் ஒரு 4 to 5 ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு தெரிந்தே டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு வந்திருக்காங்க பே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த தப்பை நீங்களும் பண்ணிடாதீங்க. இதில் எல்லா காலேஜஸுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சருமே டீட்டெயில்டாக தரேன். லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அந்தந்த ப்ரைவேட் காலேஜில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க எனக்கு கொடுக்கப்பட்ட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸை உங்களுக்கு நான் ரிவீல் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ மொத்தம் 22 செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ், நான் 21ன்னு போட்டிருக்கேன், அதை மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜ். டியூஷன் ஃபீஸ் கவர்மெண்ட் வாங்குறது டியூஷன் ஃபீஸ். அந்த டியூஷன் ஃபீஸ்க்கு 4.5 lakhs வந்து கவர்மெண்ட்டுக்கு போயிடும். அதர் ஃபீஸஸ்ன்னு சொல்லிட்டு காலேஜஸில் 1,43,000 வாங்குறாங்க. பாய்ஸாக இருந்தீங்கன்னா பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு 2.5 லட்சம், கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு 1.25 லட்சம் வந்து வாங்குறாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து பிஎஸ்ஜி காலேஜ். இதில் வந்து ஹாஸ்டல் வந்து கம்பல்சரி கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கேஎம்சிஹெச் டியூஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4,35,000 வாங்குறாங்க. அதர் ஃபீஸஸ் வந்து 2,30,000 வாங்குறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,70,000 வாங்குறாங்க. போத்து கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு 2 பேத்துக்கு கொஞ்சம் வேரி ஆகும், 10,000லேருந்து 20,000 வேரி ஆகும். கேஎம்சிஹெச்சில் ஹாஸ்டல் வந்து கம்பல்சரி கிடையாது. டியூஷன் ஃபீஸ் எஸ்ஆர்எம்மில் பார்த்தீங்கன்னா 4,50,000 டியூஷன் ஃபீஸு. அதர் ஃபீஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1,50,000. ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2,20,000. இதுதான் எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜஸ் திருச்சியினுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் மதுரை. இதில் டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 4,40,000. அதர் ஃபீஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்சம். ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2,50,000. பட் இந்த ஃபீஸுங்கிறது வந்து வேலம்மாளை பொறுத்தவரை இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டு ஃபீஸ் கிடையாது. இந்த வருஷம் வேறு ஃபீஸ் வரலாம். 2026 வேலம்மாள் மெடிக்கல் காலேஜஸில் சேஞ்சஸ் கண்டிப்பாக வரும். வேலம்மாள் மெடிக்கல் காலேஜில் கண்டிப்பாக சேஞ்சஸ் வரும். ஓகேங்களா? கற்பக விநாயகா மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4,35,000. அதர் ஃபீஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,50,000. ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1,50,000. ஓகேங்களா? டோட்டலாக 7.5 லட்சத்துக்கு மேலே வருது. கற்பக விநாயகா மெடிக்கல் காலேஜ் காஞ்சிபுரம். நெக்ஸ்ட் பனிமலர் மெடிக்கல் காலேஜ் சென்னை. டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 4.5 லட்சம். அதர் ஃபீஸஸ் பார்த்தீங்கன்னா 4 லட்சம். ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2 லட்சம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10.5 லட்சம் வந்து பனிமலர் மெடிக்கல் காலேஜ் சென்னையில் வருது. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் பெரம்பலூர் பார்த்தீங்க அப்படின்னா டியூஷன் ஃபீஸ் வந்து 4.5 லட்சம். அதர் ஃபீஸஸ் 4 லட்சம். ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1,75,000. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துக்கிட்ட வருது தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ்.
எப்படி வேலம்மாள் மெடிக்கல் காலேஜில் இயர் பை இயர் ஃபீஸ் ரிவைஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தனலட்சுமி மெடிக்கல் காலேஜ்லையும் இயர் பை இயர் ஃபீஸ் ரிவைஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கேயும் 2026 சேஞ்சஸ் கண்டிப்பாக வரும் ஃபீஸில். மேல்மருவத்தூர் மெடிக்கல் காலேஜில் டியூஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 4.5 லட்சம், அதர் ஃபீஸஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,90,000, ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,55,000 மேல்மருவத்தூர் மெடிக்கல் காலேஜ். ஓகேங்களா. கற்பகம் மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர் டியூஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 4,40,000, அதர் ஃபீஸஸ் பார்த்திங்கன்னா 1,75,000, ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 2,25,000 வாங்குறாங்க உங்களுக்கு. ஓகேங்களா. கற்பகம் மெடிக்கல் காலேஜ் இன் கோயம்புத்தூர். தாகூர் இன் சென்னை, டூட்டுக்கோரின் சாரி சென்னை தான். ஓகேங்களா. தாகூர் வந்து என்னது சென்னை தான். டியூஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4,35,000, அதர் ஃபீஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,52,000, ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,25,000 வாங்குறாங்க. ஓகேங்களா. ஓகே. சென்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4,50,000, அதர் ஃபீஸஸ் 1,20,000, ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,50,000. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது, இன்னும் எனக்கு டீட்டெயில்டாக வேணும், காலேஜ் பற்றி டீட்டெயில்டாக வேணும், ஃபீஸ் பற்றி டீட்டெயில்டாக வேணும், ஹாஸ்டல் கம்பல்சரியா இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் கைடன்ஸ் 2026ன்னு அந்த குரூப்பினுடைய லிங்கை கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் அப்டேட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெய்டு சர்வீஸ் இருக்குது, அதில் நீங்கள் வந்து பே பண்ணி 299 rupees பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப் டு செகண்ட் ரவுண்ட் வரையும் உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து அசசரிஸ் கிடைக்கும். ஐ மீன்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் எவ்வளோலாம் தெரிஞ்சுக்கணுமோ எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கிறது, ஹாஸ்டல் இருக்கா இல்லையா, இம்பார்ட்டன்ஸாக எல்லா விவரமே உங்களுக்கு டீட்டெயில்டாக 1-to-1 காலில் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுவாங்க. அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் டியூஷன் ஃபீஸ் வந்து 4,35,000, அதர் ஃபீஸஸ் 3,40,000, ஹாஸ்டல் ஃபீஸஸ் வந்து 2,17,000. முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜில் வந்து இந்த வருடம் மேபி வந்து 2026க்கு கண்டிப்பாக ஃபீஸ் ரிவைஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. வேலம்மாள், தனலட்சுமி, முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ் 3 காலேஜ் சொல்லியிருக்கேன். முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜில் டியூஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4,35,000, அதர் ஃபீஸஸ் 1,70,000, ஹாஸ்டல் ஃபீஸஸ் 2,20,000. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதுதான் முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜில் லாஸ்ட் இயர் வாங்கின ஃபீஸ். கண்டிப்பாக 2026 சேஞ்சஸ் வரும். அருணை மெடிக்கல் காலேஜ் திருவண்ணாமலை டியூஷன் ஃபீஸ் வந்து 4.5 லட்சம், அதர் ஃபீஸஸ் வந்து 2,05,000, ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,25,000. கண்டிப்பாக இதில் சேஞ்சஸ் வராது, சேம் இதே ஃபீஸு தான் 2026க்கும் வாங்குவாங்க. ஸோ டோன்ட் வரி. ஹாஸ்டல் வந்து இங்கே கம்பல்சரி, அருணை மெடிக்கல் காலேஜில் கம்பல்சரி. நந்தா மெடிக்கல் காலேஜ் டியூஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 லட்சம், அதர் ஃபீஸஸ் 2,50,000, ஹாஸ்டல் ஃபீஸஸ் 1,85,000. இதுதான் நந்தா மெடிக்கல் காலேஜ் ஈரோட்டில் இருக்கக்கூடிய நந்தா மெடிக்கல் காலேஜில் வாங்கக்கூடிய ஃபீஸ். 2026 எதுலலாம் வந்து ஃபீஸ் வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் திருப்பி சொல்லிட்டேன். ஸோ டோன்ட் வரி. பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ் இருக்கிறதுலே வந்து அதிகமாக ஃபீஸ் கலெக்ட் பண்ணக்கூடிய ஒன்றாவது ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ் தான். எவ்ரி இயர் கிட்டத்தட்ட 70,000க்கு மேலே வந்து நம்மளுக்கு வந்து ஃபீஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. பட் எக்ஸ்போசர் அப்படிங்கிறது வெரி புவர். பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ் வேறு வழியெல்லாம் பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜில் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா பண்ணிக்கோங்க. இல்லையா, என்னோட ஒரே ஒரு சஜெக்ஷன் என்னன்னா, உங்களுக்கு நான் தர்றது என்னதுன்னா பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜை நீங்கள் விசிட் பண்ணாமல் தயவு செஞ்சு ஜாயின் பண்ணாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். டியூஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 லட்சம், அதர் ஃபீஸஸ் 3.5 லட்சம், ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 2 லட்சம். இது கண்டிப்பாக எவ்ரி இயர் வேரி ஆகும். இந்த இடத்துல தான், இந்த ஹாஸ்டல் ஃபீஸில் தான் கண்டிப்பாக வேரி ஆகும். பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜில் வந்து ஹாஸ்டல் வந்து கம்பல்சரி கிடையாது. ஓகேங்களா. ஓகே. விவேகானந்தா மெடிக்கல் காலேஜ் நாமக்கல் டியூஷன் ஃபீஸ் 4.5 லட்சம், அதர் ஃபீஸஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் சேர்த்து 4,06,000 வாங்குறாங்க. ஓகேங்களா. அதர் ஃபீஸஸ் ஹாஸ்டல் ஃபீஸ், ஏன்னா எனக்கு அந்த ஸ்டூடெண்ட் கொடுத்தது 2 சேர்த்து தான் கொடுத்துருந்தது, அதனால் உங்களுக்கு அப்படியே கொடுத்துருக்கேன். இந்திரா மெடிக்கல் காலேஜ் அப்கமிங் இயர்ஸில் பார்க்கும்போது இந்திரா மெடிக்கல் காலேஜினுடைய எக்ஸ்போசரும் சரி, அங்கே இருக்கக்கூடிய அவுட் பேஷண்ட் இன்பேஷண்ட்டும் சரி வெல் டெவலப்டாக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு 3 years பேக் வந்து இந்திரா மெடிக்கல் காலேஜோட எக்ஸ்போஷர் தான் வெரி புவர். ஓகேங்களா. எப்படி இப்போ பிஎஸ்பி சொல்கிறோமோ, பட் இப்போ வரக்கூடிய இயரில் பார்த்தீங்கன்னா இந்திரா மெடிக்கல் காலேஜுக்கு வந்து காம்படிஷன் அதிகமாக இருக்குது, நல்லாவே ஓபி அண்ட் ஐபி இருக்குது. டியூஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 லட்சம், அதர் ஃபீஸஸ் வந்து 2,95,000, ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 2,65,000. கண்டிப்பாக இதில் வந்து
2026ல் ஃபீஸ் வேரி ஆகும். ஃபீஸ் வந்து கண்டிப்பாக வேரி ஆகும். 4 காலேஜ் சொல்லியிருக்கேன். வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ், தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ், இந்திரா மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் என்ன மெடிக்கல் காலேஜ் சொன்னேன், பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ். ஓகேங்களா? ஓகே. மூகாம்பிகை மெடிக்கல் காலேஜ் கன்னியாகுமரி. டியூஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4,40,000, அதர் ஃபீஸஸ் வந்து 1,40,000, ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 3,20,000. ஓகேங்களா? இதுதான் மூகாம்பிகை மெடிக்கல் காலேஜ் கன்னியாகுமரியில் இருக்கிறது. மாதா மெடிக்கல் காலேஜ், மாதா மெடிக்கல் காலேஜில் டியூஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4,35,000, அதர் ஃபீஸஸ் வந்து 3,05,000, ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 2,50,000. இதுதான் மாதா மெடிக்கல் காலேஜ் இருக்கக்கூடிய ஃபீஸ். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு 4 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. 3ன்னு போட்டு வச்சுருக்கேன், 4 இருக்குது. ஸோ அதில் எனக்கு 3 காலேஜஸ்க்கு தான் வந்து எனக்கு லாஸ்ட் இயரே எனக்கு கிடச்சிச்சு. ரிமைனிங் ஒரு காலேஜ் வந்து கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன். அது கிடச்சோடனே உங்களுக்கு நான் செப்பரேட்டாக ஷார்ட்ஸ் வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். வெங்கடேஸ்வரா மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் டியூஷன் ஃபீஸ் வந்து 5,40,000, அதர் ஃபீஸஸ் வந்து 4,60,000, ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 2,25,000. காலேஜை கம்பேர் பண்ணும்போது யூனிவர்சிட்டிக்கு வந்து ஃபீஸ் அதிகம் தான். ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் வந்து 5,40,000, அதர் ஃபீஸஸ் அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் ரெண்டும் சேர்த்து 6,80,000 வாங்குறாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 13 லட்சத்துக்கு மேலே வந்துடும். 15 லட்சத்துக்கிட்ட வந்துடும். இப்போ உங்களுக்கு எல்லா டிரான்ஸ்போர்ட் எல்லா செலவும் சேர்த்து 15 லட்சத்துக்கிட்ட வந்துடும். தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி டியூஷன் ஃபீஸ் வந்து 5,40,000, அதர் ஃபீஸஸ் 2,70,000, ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 2,50,000. இதுதான் வந்து தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ். ஸோ ஃபீஸ் உங்களுக்கு தெளிவாக நான் கொடுத்துட்டேன். இன்னும் உங்களுக்கு ரிசல்ட்டே வரல. அதுக்கு முன்னாடி நான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துட்டேன். இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் டவுட் இருக்குது, இல்லை காலேஜ் எனக்கு ஃபுல் டீட்டெயில்டாக தெரியணும் அப்படின்னா பெய்டு சர்வீஸ் இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர், என்னோட அட்மின் நம்பரவே நீங்கள் எடுத்து பர்சனலாக நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டாலே உங்களுக்கு தெளிவாக டீட்டெயில்ஸ் சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? இதில் லோ ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, லோ ஃபீஸஸ் மட்டும் சொல்கிறேன். பிஎஸ்சி மெடிக்கல் காலேஜ், கேஎம்சிஹெச், எஸ்ஆர்எம், வேலம்மாள் லாஸ்ட் இயர் கம்மியாக இருந்துச்சு, இந்த இயர் எப்படி இருக்குன்னு தெரில. கற்பக விநாயகா மெடிக்கல் காலேஜ், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேல்மருவத்தூர் மெடிக்கல் காலேஜ், கற்பகம் மெடிக்கல் காலேஜ், தாகூர் மெடிக்கல் காலேஜ், சென்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜ், அருணை மெடிக்கல் காலேஜ், அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா விவேகானந்தா மெடிக்கல் காலேஜ். இது எல்லாமே வந்து கம்மியாக ஃபீஸ் இருக்கக்கூடியது. மிச்சது எல்லாமே 10 லட்சம் 11 லட்சம் கிட்ட வரக்கூடியது. ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லை. கண்டிப்பாக அது உங்களுக்கு 14லேருந்து 15 லட்சத்துக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஓகேங்களா? இது வந்து லாஸ்ட் இயர் 2025 அந்தந்த ப்ரைவேட் காலேஜில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு கொடுத்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இது. ஓகேங்களா? இந்த வருஷம் கண்டிப்பாக அதே சேம் ஃபீஸ் தான் இருக்கும். நான் குறிப்பிட்ட காலேஜ் சொன்னேன்ல, அதில் மட்டும் சேஞ்சஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு டீட்டெயில்டாக இருக்குது. இன்ன வரைக்கும் இந்த அளவுக்கு டீட்டெயில்டாக யாரும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் போட்டதில்லை. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை வந்து ரிவீல் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு எவ்வளோ நீங்கள் சப்போர்ட்டை எனக்கு நீங்கள் தரீங்களோ அந்த அளவுக்கு என்னாலேயும் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.